நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் உங்க அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், நிஃப்டி நல்ல ஒரு அருமையான புல்லிஷ் மொமெண்டம்னு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 125 பாயிண்ட் இப்ப நல்ல ஒரு அருமையான ஒரு கேப் ஓப்பன்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க. அது முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய நம்ம தாரிஃப் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யனுடைய ஆயில் நம்ம வாங்குறனால 25 போட்டிருக்காங்கல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எலிமினேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இது ஒரு குட் நியூஸ் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா ரொம்ப நாளா வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கு. அதுக்கு அப்படியே ஒரு 25 குறைச்சிட்டு மறுபடியும் ஒரு 25லேருந்து ஒரு 20, ஒரு 15 வந்துச்சுன்னா, எல்லா ஸ்டாக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு நெக்ஸ்ட் குவார்ட்டர் இல்லாட்டினா கூட அடுத்த குவார்ட்டர் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இன்னைக்கு வந்து நிஃப்டிய பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு 125 பாயிண்ட் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. நல்லா தெரியுங்க பாருங்க. அருமையான ஒரு கேப் அப். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பிரேக் அவுட் பண்ணுச்சுல ட்ரெண்ட் லைன். அது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஏரியால இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நிஃப்டி பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸ் வந்து அருமையான ஒரு மூவ்மெண்டம் இன்னைக்கு சூப்பரான ஒரு அருமையான மூவ்மெண்டம். நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் மாரி தான் தெரியுது. ஒரு 155 பாயிண்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் சைட்வேல தான் இருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா, லைட்டா செல்லிங் பாருங்க. ஒரு நாள் கிரீன், ஒரு நாளைக்கு ரெட் என்ன விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைடு வந்துட்டு இப்போ தான் ஒரு கேப் அப் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. பார்க்கலாம். ஒரு சைட்வேல தான். அதுவும் ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சு விட்டா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அது மாரி தான் இந்த ஹெச்டிஎஃப்சி, அந்த ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு எப்போலேருந்து நவம்பர் ஆல்மோஸ்ட் 1 மந்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெட்டல் ஸ்டாக்லாம் இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. மிட் கேப் ஓரளவுக்கு பரவால்ல. ஸ்மால் கேப் ஓரளவுக்கு பரவால்ல. மெட்டல் இண்டெக்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு எல்லாமே அருமையான ஒரு இது. நிஃப்டி மெட்டல் அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான நியூஸ் இருக்குங்க. அத பார்க்கலாம் நம்ம. வீடியோ கன்டினியூவா பாருங்க. இங்க பாருங்க நல்ல ஒரு கேப் அப்பு. நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸு. ஸ்டாக் வச்சிருக்கவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க நல்ல ஒரு அருமையானது. நிஃப்டி வந்து மெட்டல் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் இதெல்லாம் வரும். இன்னைக்கு பாருங்க காமிக்கிறேன். டாடா ஸ்டீலு. நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. இங்க பார்த்தா தெரியும். டாடா ஸ்டீல் பாருங்க கன்டினியூவா நல்ல ஒரு அருமையான மொமெண்டம். அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு டாடா ஸ்டீலுக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. எல்லா இண்டெக்ஸுமே இங்க பாருங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட்டுங்க. ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் உள்ள வந்து மறுபடியும் நல்ல ஒரு அருமையான பிரேக் அவுட்டு. ஃபோக்கஸ் பண்றவங்க வாட்சஸ்ல நோட் பண்ணி வைங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட்டா இருக்கு. ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பர் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸுக்குள்ள நல்ல ஒரு பிரேக் அவுட்டா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இது. இந்த ஏரியா. ஹிந்துஸ்தான் காப்பர், நேஷனல் அலுமினியம் நல்ல ஒரு அருமையான பாருங்க. அதுவும் நல்ல ஒரு பிரேக் அவுட்டா இருக்கு. கப் வித் ஹேண்டில் பேட்டர்னு. என்எம்டிசி நல்ல ஒரு அருமையானது. ஒரு புல்லிஷ் பேரலல் சேனலுக்குள்ள தான் ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. வேதாந்தா ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஸ்டாக் நிறைய ஸ்டாக் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. வாங்க முக்கியமான தகவல் நிறைய இருக்கு. அத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஸு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 20% பார்த்தீங்கன்னா, லோவர் சர்க்யூட்டு. எல்லாருக்கும் இந்த ஸ்டாக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்சால் இன்ஜினியரிங். அவசரப்பட்டு எல்லாருமே ஆஃபர்ல கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஸ்டாக்லாம் போய் வாங்காதீங்க. பாருங்க சென்சால் இன்ஜினியரிங்கோடைய சார்ட்ட காமிக்கிறேன் பாருங்க. 3 இயர்ஸ் சார்ட்ட காமிக்கிறேன். இதோடைய வந்து ஹை பாருங்க. ரூ. 1200 ரூ. 1200லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இதோட லோவஸ்ட் பாருங்கன்னா ரூ. 25. இந்த ஸ்டாக் வந்து எதனால இறங்குச்சுன்னா, எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மணி லாண்ட்ரிங் அந்த மாரிக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அதே மாரிக்கு தான் ரிஃப்ளெக்ஸும் இப்ப இன்னைக்கு நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கெல்லாம் கரெக்ட்டா காமிக்கல. எஃப்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரைடு நடத்தியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டினைஸ் மிஸ்லீடிங் ரிப்போர்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் 20% டவுனு. இது ஆப்பர்ச்சுனிட்டின்னு போயிட்டு யாரும் மாட்டிக்கிறாதீங்க. உங்க கேபிட்டல நீங்க காப்பாத்திக்கங்க. இந்த மார்க்கெட் ஸ்கேமு நிறையா இருக்கும். நமக்கு வந்து ஃபுல் நியூஸ் வெளியில வராத வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நெறைய ரிஸ்க் இருக்கு. அதுவும் ஸ்மால் கேப்ல எப்போதுமே ஹை ரிஸ்க்கு. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாரிக்கு தான் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா நம்ம அமௌண்ட்ட நம்ம தான் கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நண்பர்களே. அடிக்கடி நான் இத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஸ்மால் கேப் ஸ்டாக்க வந்து ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். ஹெவியா வாங்கிடக்கூடாது. நல்ல ப்ரமோட்டர், நல்ல தெரிஞ்ச கம்பெனி லாங் டெர்ம்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பொறுமையா வாங்கணும். அவசரப்பட்டு இந்த மாரிக்க ஸ்டாக்லலாம் போயிட்டு ஹை வேல்யூல அதுக்கப்புறம் நல்ல பல்க்கா வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க இது மாரிக்க. ஏதோ ஒரு 15,000, 20,000 அந்த மாரிக்க போட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பல்க்கா ஒரு 5,00,000, 10,00,000 போட்டோம்னா என்ன இருக்கும் பாருங்க.
இந்த மாரி நியூஸ் பேஸ் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, உடனே என்ட்ராதீங்க. நான் டெலிகிராம் குரூப்ல பார்த்துருந்தேன். ஒரு நண்பரோட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ட்ரு ஆயிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிவி சேனல்ல வந்திருக்கு. அது வந்து கன்ஃபார்மா நமக்கு வந்து கம்பெனி வந்து டினைட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணல. கம்பெனி சொன்ன நியூஸ் வந்து அக்செப்ட் பண்ணல. 20% அப்பர் சர்க்யூட். இது மாரிக்கு 4 நாள், 5 நாளா அப்பர் சர்க்யூட் அடிச்சுட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? 2 நாளா அடிச்சா என்ன ஆச்சு? 40% ஆச்சு. நீங்க வாங்குன நீங்க கொண்டு வந்த கேப்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன 40% காலியாயிரும். அதனால ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மார்க்கெட் நியூஸ் இப்ப அடிக்கடி வருது. நம்ம ஆல்ரெடி நெறைய நியூஸ் பார்த்துருக்கோம். சென்சார் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஹைனஸ், அதுக்கப்புறம் பிஜிஎல வந்து அவங்க வந்தோட அது ஓகே ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. இந்த மாரிக்கு நெறைய நியூஸ் வருது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க கேப்பிட்டல லாஸ் பண்ணாதீங்க. அதுதான் நான் இங்க சொல்ல வர்றது. அவசரப்பட்டு நியூஸ் பேஸ்டு கம்பெனிலாம் ஸ்டாக்க போயிட்டு உடனே வாங்காதீங்க. பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தா தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாரிக்க முடியும். எதுக்கு இப்ப இன்னைக்கு இந்த ஸ்டாக் 20% என்னால வாங்கி என்ன பண்ண போறீங்க? இந்த நியூஸ் வெளியில வந்திருக்கு. நேத்து தான் வந்து வெளியில வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் இதாகட்டுமே. லோவர் சர்க்யூட், அப்பர் சர்க்யூட்ல போய் ஸ்டாக் என்னைக்குமே வாங்காதீங்க. எந்த ஸ்டாக்குமே சரி. ஒரு ஸ்டாக் அப்பர் சர்க்யூட் அடிக்குதா வாங்காதீங்க. லோவர் சர்க்யூட் அடிக்குதா வாங்கவே வாங்காதீங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஏரியால வந்து ஒரு சைடு வேல போகும். அந்த டயத்துல ஒரு நல்ல ஸ்டாக்கா இருந்தா நம்ம என்ட்ரு ஆகலாம். அதனால நண்பர்களே, இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து ரொம்ப கவனம் தேவை. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கி. அதனால ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. வாங்க நியூஸ் இருக்கு. நம்ம நியூஸ் பார்க்கலாம். நெறைய நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. நம்ம ஐஆர்பி இன்ஃப்ரா இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎல்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 71% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் என்னமோ லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. போணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும். டோல் ரினியூவல் இந்த மாரிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு கம்பெனி சொன்னா ரொம்ப மோசமான கம்பெனிலாம். ஒரு ஷார்ட் டெர்ம் தான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாரி கேட்கலாம் அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான். லாங் டெர்ம்க்குலாம் அந்த மாரி ஸ்டாக்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இங்க வாங்குறோமா, ஒரு ஸ்விங் போதா, ஒரு ரூ. 10 ரூ. 20 கிடைக்குதா, ஒரு ஸ்டாக்குக்கு டக்குன்னு எக்ஸிட் ஆகணும். அந்த மாரி தான் இது பண்ண முடியும். டாடா ஸ்டீல் இங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க பிளானு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் குரோத் பாத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த் ரெட்டி, டாடா ஸ்டீல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3% மேல நல்ல ஒரு அப்மும், மெட்டல் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அப்மும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீலுக்கு ஒரு குட் நியூஸ். அடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு ஏஎம்சி, ஐசிஐசிஐ புரொடன்சியல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ ஓப்பனிங் பண்றாங்க இன்னைக்கு. நெறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ஐபிஓ அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம்க்கு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஎம்சி கம்பெனி தான். நல்ல ஒரு கம்பெனி. அதனால பொறுமையா ஐபிஓல கிடைக்காதவங்க பொறுமையா லிஸ்ட் ஆயிட்டு, ஒரு மாசம் கழிச்சு நல்லா அந்த ப்ராஃபிட்லாம் புக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா வாங்க. அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. அதுக்கப்புறம் ராமா ஸ்டீல் ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாரு. டெலிகிராம் குரூப்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னாச்சுங்க நேத்து டவுன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கும் அது டவுன் தான் நெனைக்கிறேன். அது ஒரு பென்னி ஸ்டாக் மாரிக்க. ஒரு 721 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஏ கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க இவங்க. ஆட்டோமேக் குரூப்ல வாங்கியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ். ஆனா ஸ்டாக் என்னமோ பார்த்தீங்கன்னா, டவுன்ல தான் இருக்கு. ராமா ஸ்டீலு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னி ஸ்டாக்ங்க. ஒரு காலத்தில நானும் வச்சிருந்தேன். மார்க்கெட் வந்த புதுசுல பென்னி ஸ்டாக்கா வாங்குவேன். 4% மேல டவுனு. பிஇ வந்து ஹை வேல்யூஷனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, போய் மாட்டிறாதீங்க. ஒரு பென்னி ஸ்டாக் மாரிக்க. ஆமா. அதனால பார்த்துக்கங்க. அவர் கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் அந்த நியூஸ் இங்க எடுத்து வந்திருக்கோம். 720 கோடி ஆர்டர் கிடைச்சு. நல்ல குட் நியூஸ் தான் ஆனா. 728 கோடிங்கிறது ஒரு நல்ல வேல்யூவேஷன் உள்ளது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 1700 கோடி தான். நல்ல ஒரு அருமையான ஒரு குட் நியூஸ் தான். பார்க்கலாம். ஃபியூச்சர் குரோத் இருக்கான்னு தெரியாது. சினேரஸ் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா 4% ஜம்மும். அவங்க யுஎஸ்ஏ லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு மெடிசனு. நல்ல ஒரு குட் நியூஸு இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைனாகான் சிஸ்டம் வந்து டிடிஎல் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு அப்மூவ்ங்க. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு எத்தன பெர்சன்டேஜ் இன்னைக்கு? 12%, 13% தூங்கிட்டு இருந்துச்சு. தூங்கியிருந்த சிங்கம் எழுப்பிட்ட மாரிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான அப்மூவ் இங்க பாருங்க. நல்லா தெரியும். அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அருமையான ஒரு இதுங்க சூப்பரான ஒரு ரிட்டர்ன். பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி பம்புக்கு 2 ஆர்டர் கிடைச்சுங்க. கன்டினியூவா இன்னைக்கு ஒரு 3%. ஆனா சக்தி பம்பு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமான நேத்து ஹைய வந்து பிரேக் அவுட் பண்ணல. பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ஹைல தான் இன்னைக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. சார்ட்ட காமிக்கிறேன் பாருங்க. டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா? நேத்தோட ஹைய வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அங்கேயே தான் இன்னைக்கு குளோசிங் வச்சிருக்காங்க. இன்னைக்கு 2 ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, 1200 கோடி பம்பு சோலார் வாட்டர் பம்ப் கிடைச்சிருக்கு ஒண்ணு. 23 கோடி, 24 கோடி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சக்தி பம்பும் இந்த பாருங்க 71 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல. அருமையான ஆர்டருங்க 2 ஆர்டரு சக்தி பம்புக்கு. இப்போ தான் சக்தி வந்து மேல போயிட்டு இருக்கு. பார்ப்போம். மேன்கைண்ட் ஃபார்மால ஒரு பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. இன்னைக்கு நெறைய கம்பெனில வந்து பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க.
நிறைய கம்பெனி வந்து இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி நிறைய இது பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், மேன்கைண்ட் ஃபார்மானிக் பிளாக் ட்ரேடு, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியும் பிளாக் ட்ரேடு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வேறு எது யூபிஎல் அந்த ஸ்டாக்கும் பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. டாடா பவர் பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. நிறைய பேர் வாங்குறாங்க. பிளாக் ட்ரேட்னா மொத்தமாக வந்து விற்கிறது, வேற ஆள் இது மாறும் அந்த மாதிரி உள்ளதுங்க. அதுக்கப்புறம் ரைட்டெல் நேற்று நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. 5% மேலே அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 35 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. மும்பை முனிசிபால் கார்பரேஷனில் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையானது. அதுக்கப்புறம் டிசிஎஸ்சிக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்குங்க. டிசிஎஸ்சி ரிசீவ் இஎஸ்ஜி ரேட்டிங் ஆஃப் 73 இன் லீடர் கேட்டகரி அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான நியூஸு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% மேலே டிசிஎஸ்சி நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு 5 ஸ்டாக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட டவுட் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான இதுங்க. டிஎஸ்எஸ்எல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தூர். இங்கே கீழே வந்துச்சுன்னா வாங்கலாம் பார்த்தேங்க. இங்கேயே நல்ல ஒரு சப்போர்ட் 10% மேலே. இன்றைக்கி நம்ம ஹோல்டிங் பண்ணுற ஸ்டாக் அருமையான ஸ்டாக்கு. ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10% மேலே இருந்துச்சுங்க. 8-9% மேலே இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆகிருக்கு. பார்க்கலாம், போகும். சக்தி பம்பு மார்க்கெட் அதுவும் ஜம்ப் பண்ணி போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைனஸ் இன்றைக்கி வந்து அப்பர் சர்க்கிட் மார்க்கெட் தெரியுது, பார்க்கலாம். கேபி கிரீனு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இன்னும் கூட கீழே வந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கேயே ரிவர்ஸ் ஆகுது, பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா ரிவர்ஸ் ஆகிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இங்கே சில்வர் பீஸு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் ஆச்சுங்க. பார்த்தீங்களா, ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் ஆச்சு சில்வர் பீஸு. ரோட்டோ பம்பு இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிடி இன்ஃப்ரா. இந்த கேஃபின் டெக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட்டாக இன்றைக்கி செல்லிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் இன்றைக்கி ஆனந்தமாக மேலே போயிருக்குங்க. பார்த்தீங்களா, ஆனந்தராஜ் நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. 8% ஆனந்தமாக மேலே போயிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில். நான் கொஞ்சம் கீழே இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்தால் வாங்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி ரிவர்ஸ் ஆகிருக்கு, பார்ப்போம் நாளைக்கு இதுன்ட்டு. அவன்டெல் நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி, நல்ல மூமெண்டம் கொடுத்துட்ருக்கு. 3 டேஸ் 4 டேஸ் நல்ல ஒரு அருமையான மூமெண்டம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா போர்த்திஸ் ஹெல்த் கேர் வந்து பாருங்கள், நல்ல ஒரு அருமையான ஒரு இதில் இருக்குது. ஒரு ரிவர்ஸ் ஆகுது, காமிக்கிறேன் பாருங்கள் சார்ட்டை. இங்கே பார்த்தா தெரியும், நல்ல ஒரு அருமையான ஒரு ரிவர்சல். இந்த ஸ்டாக்கு யாரும் நல்ல ஒரு லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் கூட கீழே வரும் பார்த்தேன், 2 நாள் ரிவர்ஸ் ஆகுது. மார்க்கெட்டு நல்ல ப்ளஸில் இருக்கனால இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா லாங் டைமுக்கு அக்கமுலேஷன் பண்ணலான்னு பார்த்தேன் இந்த ஏரியாவில். பார்க்கலாம், சான்ஸ் கிடைக்குதான் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்கெலாம் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸுங்க. இங்கே பார்த்தா தெரியும், நியூ செயினு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ்ஸு அப்படியே நல்ல ஒரு அருமையான இது. ரிலையன்ஸ் இன்றைக்கி பிடிச்சி நிற்கிதுங்க. ரிலையன்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பார்த்தா தெரியும், நல்லா தெரியும் பார்த்தீங்களா. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்டம். நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி 1.5%, நேற்று ஏறினதுக்கு இன்றைக்கி 1.5%. கண்டினியூவாக ஏறினா ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ரொம்ப நாளாச்சு ப்ராஃபிட் புக் பண்ணி, ஆனால் கண்டினியூவாக ஏற வைக்குதுங்க, என்ன பண்ணுறது. ஆட்டோ ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே ஒரு ஃப்ளாட்டு தான், மிக்ஸ்டு தான் ஆட்டோ ஸ்டாக்கெல்லாம். இங்கே பார்த்தா தெரியும், மாருதி வந்து நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. பஜாஜ் பாக்கி எல்லாமே ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு அவ்வளோதாங்க. நல்ல முக்கியமான தகவல் நிறையா பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்போட இதை பார்த்துடலாம். நம்ம நிஃப்டி ஸ்மால் கேப்போடைய இதை சார்ட்டாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு கேப் அப்பில் தான் இருக்குது. ஃபர்தராக ஆப்போசைடு டச் பண்ணுற அளவுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்கெல்லாம். பார்ப்போம் போர்ட்ஃபோலியோ எப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு மூமெண்டம். ஓகே நண்பர்களே, நிறைய விஷயங்கள் முக்கியமான தகவலாக நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. நியூஸ் பேசிட்டு உள்ள கம்பெனியெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோட ஒவ்வொரு புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.